மற்றொரு அண்மை செய்தி, பாலக்காட்டில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்து கீழே தள்ளி தொழிலாளி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு குறித்தான பரபரப்பு செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலக்காட்டில் இருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் இருந்து கீழே தள்ளி தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். ஓடும் ரயிலில் இருந்து தொழிலாளி கீழே தள்ளி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் தமிழக மற்றும் கேரள எல்லையில் பரபரப்பானது நீடித்து வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். ஓடும் ரயிலில் இருந்து தொழிலாளி ஒருவர் கீழே தள்ளி கொல்லப்பட்ட நிகழ்வு குறித்தான அண்மை தகவல். ஓடும் ரயிலில் இருந்து தற்போது கொல்லப்பட்ட உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தொழிலாளி கொலை குறித்தான கூடுதல் தரவுகள், கொலைக்கு உள்ளானவர் யார், கொல்லப்பட்டவர் யார் என்ற விவரங்கள் ஏதாவது கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? இது குறித்தான விவரங்கள் ரஞ்சித். நிச்சயமாக சரி. அதாவது கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து ஒரு நபரை கீழே தள்ளிவிட்டு ஒரு கும்பல் கொலை செய்ததாக புனலூர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற புனலூர் போலீசார் ரயிலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புனலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்திய போது முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார், வயது 46 என்பதும் அவர் கேரள மாநிலம் செங்கனூர் பகுதியில் உள்ள ஒரு ஓட்டலில் வேலை பார்த்து வந்த நிலையில் சொந்த ஊருக்கு அவர் சென்று கொண்டிருப்பதும் தெரியவந்தது. மேலும் அவரை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டு கொலை செய்தது யார் என்பது குறித்து சக ரயில் பயணிகளிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் செந்தில்குமார் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கும் தென்காசி பகுதியை சேர்ந்த 7 பேர் கொண்ட ஒரு கும்பலுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது செந்தில்குமாரை அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் அழித்ததில் ரயிலில் இருந்து செந்தில்குமார் கீழே விழுந்ததும் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தென்காசி பகுதியை சேர்ந்த 7 பேரை புனலூர் ரயில்வே போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஓடும் ரயிலில் இருந்து தொழிலாளி கீழே தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழக கேரள எல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓடும் ரயிலில் தொழிலாளி கொலை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.